பட்டுக்கோட்டையில் பாரதிய ஜனதா சார்பில் நடைபெறும் பரப்புரை கூட்டத்தில் அதன் தேசிய தலைவர் அமித் ஷா பங்கேற்றுள்ளார். கூட்டத்தில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பேசி வருகிறார். நேரலையை பார்க்கலாம். இதுவரைக்கும் மாநில அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை. இதேபோன்று பல்வேறு திட்டங்களை நாம் சொல்ல முடியும். ஒன்றை தெளிவாக சொல்லுகின்றோம், இந்த தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற இருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆளுமை நிறைந்த ஒரு அரசாங்கம் தமிழகத்திலே அமைய இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஆளுமை நிறைந்த அரசாங்கம் தமிழகத்திலே அமையும் போது நம்முடைய வேட்பாளர், நம்முடைய அருமை சகோதரர் கருப்பு முருகானந்தம் அவர்கள் அங்கே சட்டமன்றத்தை அலங்கரிக்கக்கூடிய அளவிலே நம்முடைய செயல்பாடுகள் வேகப்படுத்தப்பட்டாக வேண்டும். அதே போல இங்கே மேடையில் இருக்கக்கூடிய பேராவூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அருமை சகோதரர் இளங்கோ அவர்களும், தஞ்சை சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளர் அருமைக்குரிய ராமலிங்கம் அவர்களும், கும்பகோணம் வேட்பாளர் அருமைக்குரிய அண்ணாமலை அவர்களும், பாபநாசத்தினுடைய வேட்பாளர் மரியாதைக்குரிய குணசேகரன் அவர்களும், திருவிடை மருதனுடைய வேட்பாளர் மரியாதைக்குரிய வாசுதேவன் அவர்களும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பிலே போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் தாமரையிலே வெற்றி பெற்றாக வேண்டும், சட்டமன்ற உறுப்பினராக வந்தாக வேண்டும். அதற்காக நாம் அத்தனை பேரும் களப்பணியை துரிதப்படுத்தியாக வேண்டும். அதே போல நம்முடைய ஒரத்தநாடு பகுதியினுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர், இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் அருமை சகோதரர் கேசவன் அவர்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தாமரை சின்னத்திலே போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் வெற்றியை தரக்கூடிய வகையிலே நாம் அத்தனை பேரும் களப்பணியாற்றியாக வேண்டும். அதே போல திருவையாறு சட்டமன்ற தொகுதியிலே நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிய இந்திய ஜனநாயக கட்சியுடைய வேட்பாளர் மரியாதைக்குரிய சைமன் அவர்கள் கத்திரி சின்னத்திலே போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வெற்றிக்காகவும் நாம் களப்பணியாற்றியாக வேண்டும். பேட்டை சிவா மன்னார்குடியினுடைய வேட்பாளராக போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். தாமரை சின்னத்திலே போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார். திருத்துறைப்பூண்டியினுடைய வேட்பாளர் அருமைக்குரிய உதயகுமார் அவர்களுக்கும் தாமரை சின்னத்திலே வாக்குகளை சேகரிக்கக்கூடிய வகையை துரிதப்படுத்தியாக வேண்டும். மிக முக்கியமான ஒரு தொகுதி திருவாரூர் சட்டமன்ற தொகுதி. திருவாரூர் சட்டமன்ற தொகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளராக அருமை சுந்தர் ரங்கதாஸ் அவர்கள் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வெற்றிக்காக தாமரை சின்னத்திலே வாக்களை கேட்டு அனைவரும் களப்பணியாற்றியாக வேண்டும்.